ஆடைகளுடன் let the celebrations begin. அண்மை செய்தி வரும் 9ஆம் தேதி அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதற்கான சூழல் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேதவள்ளி நம்முடன் இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, தமிழகத்தில் இன்னும் சில வாரங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ தற்போது அரபிக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால எங்கெங்க மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? பாலா, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொதுவாக வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்ந்தாதான் நமக்கு மழை பெய்யும். அரபிக்கடல்ல தானே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது. இதுக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா, அரபிக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக வடமேற்கு திசையை நோக்கி நகரும். அப்படி நகரும் போது சுற்றி இருக்கக்கூடிய காற்றை அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஈர்க்கும். ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை இருந்தது. தென்மேற்கு பருவமழைனா தென்மேற்கு திசையிலிருந்து நமக்கு காற்று வீசும். ஆனா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையை நோக்கி நகரும் போது வங்கக்கடல்ல இருக்கக்கூடிய அந்த காற்றையும் ஈர்க்கும். அந்த காற்று தமிழகத்தின் கூட சென்று அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை அடைய போகிறது. இது நமக்கு வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்க போகிறது. இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே நமக்கு தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த ஆண்டுகள் நம்ம பார்த்தோம்னா 20ஆம் தேதிக்கு மேலதான் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏதாவது வங்கக்கடல்ல உருவாகி நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். ஆனா இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே 15ஆம் தேதியை ஒட்டி நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கும் நிலையில இந்த 9ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு பருவமழை நமக்கு சற்று முன்கூட்டியே உருவாவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த போகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினாலும் நமக்கு மழை இருக்கு. ஆனா நேரடியான மழை கிடையாது, மறைமுக மழை. நேரடியான மழைனா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மை நோக்கி வந்து அந்த தாழ்வு பகுதியில் இருக்கும் மழை மேகங்களால் நமக்கு மழை கொடுக்க போகிறது. ஆனா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மளை விட்டு விலகிதான் செல்ல போகுது. ஆனா சுற்றி இருக்கக்கூடிய காற்றை ஈர்ப்பதன் காரணமாக நமக்கு வங்கக்கடல்ல இருந்து அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று மேகத்தோடு நம்மளை கடந்து சென்றும். அந்த வகையில காலை நேரம் மற்றும் முற்பகல் நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்லயும் உள் மாவட்டங்கள்ல பிற்பகல் அல்லது மாலை நேரத்திலையும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 9, 10, 11 ஆகிய நாட்கள்ல நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் தமிழகத்துல. ஒட்டுமொத்தமாகவே தென்னிந்திய பகுதிகளில் இந்த ஆண்டு இயல்பை விட அதிக மழை, இயல்பு அப்படின்னா 100%, இயல்பை விட 112% அதிக மழை பதிவாக போகுது இந்த ஆண்டு அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 15ஆம் தேதியை ஒட்டி ஏதாவது ஒரு நாள்ல வடகிழக்கு பருவமழை தொடங்கும் பட்சத்துல ஒரு சின்ன கேப் விட்டு, அதாவது ஒரு சிறிய இடைவெளி விட்டு அதற்கு பிறகாக மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. தனியார் வானிலை ஆய்வாளர்களுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு புயல் அதிகமாக உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் முன்கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மாடல்ஸை வச்சு அவங்க தரப்புல இன்னும் அதிகாரப்பூர்வமாக வானிலை ஆய்வு மையம் சொல்லல புயல் உருவாகிறத பத்தி. ஆனா தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கிட்ட பேசும்போது இந்த ஆண்டு புயல்கள் அதிகமாக உருவாவதற்கான வாய்ப்பு இருந்தது. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கார்கள். அதெல்லாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் பாலா. இதுதான் தற்போதைய நிலவரம். விரிவான தகவல்களுக்கு நன்றி வேதவள்ளி. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட the Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.